அப்பாடா வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்தாச்சு. சரி பிள்ளைங்களை காணோம், கீழே போய் பார்ப்போம் லிஃப்ட் வழியா. என்ன இன்னும் அந்த பிள்ளைங்களை காணோம், என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓ 3 பேர் விளையாடுறீங்களா? என்ன விளையாடுறீங்க? பால் வச்சா? ஓகே ஓகே. அம்மா எங்கள் கூட விளையாட வரீங்களா நீங்களும்? இல்லைடா நான் வரல, நீங்கள் விளையாடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. பாலை வச்சு விளையாண்டுட்டே இருங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் கூட விளையாடுறேன், சரியா? சரிங்க அம்மா. சரி எனக்கு துணி துவைக்கிற வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரிங்க அண்ணி, நான் போயிட்டு என்ன விளையாடுறதுன்னு தெரியலையே. வேறு ஏதாவது விளையாடுவோமா? கண்ணாம்பூச்சி மாதிரி. ஓகேக்கா விளையாடலாமா? சரி இருங்க பாலை வச்சுருவோம். பசங்களா, பக்கத்து தெருவில் ஒரு காம்படிஷன் நடக்குது, உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு நீங்களும் வந்துடுங்க. ஜாலியாக இருக்கும், நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக வாங்க பசங்களா, சீட் அப்புறம் காலி ஆகிடும். அப்படியா? நான் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்டி. போய் கூட்டிகிட்டு வா, போ. சரி வாங்க 2 பேரும் ஃபாஸ்ட்டாக போய் கூட்டிகிட்டு வாங்க. நானே போய் கூப்பிட்டு வரேன்க்கா. கூட்டிகிட்டு வா. என்னடி தியாஸ்டி போனவளை இன்னும் காணவே காணோம். அம்மா என்னடா, எதுக்குடா கூப்பிட்டீங்க? நாங்கள் ஒரு பக்கத்து தெருவில் ஒரு காம்படிஷன் இருக்காம்மா, அதுக்கு தான் கூப்பிட்டோம். சரி நம்ம போகலாம். எவ்வளோ ஃபீஸுன்னு தெரில, நான் காசு எடுத்துகிட்டு வரேன். பக்கத்தில் வீட்டு அக்காவையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன், சரியா? ஓகே அண்ணி. பசங்களா பால் இங்கே, பால் தாங்க, நான் பின்னாடி வச்சிட்றேன். அப்புறம் காணா போயிட்டுன்னு சொல்லக்கூடாது. சரிங்கம்மா. பக்கத்து வீட்டு ஆன்ட்டி இன்னும் வரலையா? வரேன்னு சொன்னாங்க, நான் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா இன்னும் வரல, வருவாங்க உட்காந்துருங்க, அவங்க வந்தோடனே எல்லோரும் சேர்ந்தே போகலாம். ஓகேம்மா. வந்துட்டா பாரு அவ. எங்கடா அம்மா வரலையா? வந்துட்டுருக்காங்க ஆன்ட்டி, வந்துட்டாங்க பாருங்க. ஓகே அக்கா போகலாமாக்கா? போகலாங்கக்கா, வாங்க. இவங்க தான் மேம். எவ்வளோ மேம் ஃபீஸு? ஒருத்தவங்களுக்கு 100 ரூபா மேம். நீங்கள் 6 பேர் இருக்கீங்க, 600 ரூபா தாங்க. நான் உங்களுக்கு டோக்கன் கொடுப்பேன், அது ஒரு வாட்டி நீங்கள் விளையாடுறப்ப வந்து என்கிட்ட கொடுத்துட்டு விளையாடணும். இந்தாங்க 6 பேருக்கு 1 2 3 4 5 6. இந்தாங்க மேம் 6 டோக்கன் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளார போய் உட்காருங்க. நான் உள்ளார வந்து எல்லா ரூல்ஸையும் சொல்லுவேன், நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குதுக்கு. எல்லா ரூல்ஸையும் சொல்லிடுறேன். எல்லோரும் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் பேர் வரேன்னு இருக்காங்க, அவங்களும் வந்தோடனே எல்லா ரூல்ஸையும் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் போய் உட்காந்துருங்க, ஓகேயா? ஓகே மேடம். ஓகே உட்காந்தாச்சு. இன்னும் யாரும் வரல. நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. அப்பா எவ்வளோ கிஃப்ட் இருக்குது. அம்மா இங்கே நிறைய கிஃப்ட் இருக்குமா? ஆமாண்டா, இங்கே அவ்வளோ கிஃப்ட்ஸ் இருக்குல்ல. இதுதான் நீங்கள் சொன்ன ஷாப்பா? அக்கா ஒரு டிக்கெட் எவ்வளோக்கா? ஒரு டிக்கெட் வந்து 100 ரூபாமா. 4 பேர் இருக்கீங்களா, 400 ரூபா தாங்க. நான் டிக்கெட்ஸ்லாம் கொடுக்குறேன், ஓகேயா? சரிக்கா. வாங்கிட்டு என்ன பண்ணும், போய் உட்காந்துருங்க. நான் வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகேக்கா. எல்லோரும் உட்காந்தாச்சு, இன்னும் ஷோவை ஆரம்பிக்கவே இல்லை. சேர்லாம் போட்டிருக்காங்க, அவ்வளோ கிஃப்ட்ஸ் இருக்குல்ல இங்கே. இருங்க மேம், நான் வந்துட்டேன். நான் வந்து உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஓகே நான் வந்துட்டேன். என்னென்னா இந்த சீட்ஸ்லேருந்து ஒரே ஒரு டைம் தான் சீட்ஸ் எடுக்க முடியும். இன்னொரு வாட்டி கேட்டால் கூட எடுக்க முடியாது. இந்த சீட்ஸில் இருக்க நம்பரும் அங்கே இருக்க நம்பரும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த கிஃப்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து 0 சில இதில் இருக்கும், அவ்வளோ போடல. 3 0 தான் இருக்குது. இத்தனை இதுலேயும் 3 0 தான் இருக்குது. அந்த 3 0 யாருக்காவது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பொக்கே கொடுப்பேன். இதுக்கப்புறம் நான் திருப்பி விளையாடணும்னு சான்ஸ்லாம் கேட்கவே கூடாது. பெரிய கிஃப்ட்ஸ் கூட இருக்குது. நீங்கள் 100 ரூபா தான் கட்டியிருக்கீங்க, 100 ரூபாய்க்கு எல்லோரும் ஒரே ஒரு சான்ஸ் தான். எனக்கு அந்த கிஃப்ட் பிடிக்கலன்னா சொல்லக்கூடாது. வாங்க ஃபஸ்ட்டு யார் வரீங்க? வாங்க. நான் தான் ஆன்ட்டி. ஐயையோ என்னோடய சீட்டு கீழே வந்துச்சே, எடுத்துப்போம். போய் உட்காந்துக்கலாம் நல்லா. ஆன்ட்டி இந்தாங்க என்னோடய டோக்கன். தாமா போய் உட்காருமா. அப்புறம் வந்து நான் தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். சின்ன பிள்ளைங்களாம் ஓப்பன் பண்ணக்கூடாது, நான் தான் எடுத்தும் கொடுப்பேன். ஓகே ஆன்ட்டி. சரி நம்ம நல்லா குலுக்கி விட்டு எடுப்போம். எது கிடைக்கும்னே தெரியலையே. இதுதான் நல்லா குலுக்கணும், இதுதான் கிடச்சிருக்கு. சரி இதே எடுத்துடலாம், ஒழுங்காக எடுப்போம். ஐயோ கடவுளே எனக்கு நல்லதாக வரணும், ப்ளீஸ் கடவுளே. ஆன்ட்டி இந்தாங்க. சரி இது ஓப்பன் பண்ணி பார்க்குறேம்மா. உனக்கு 2 வந்திருக்குமா? 2 எங்கே இருக்குது? ஐயோ 2 நல்ல கிஃப்டாக இருக்கணும், எங்கேயுமே காணுமே. சரி இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், நான் தேடி பார்க்குறேன். ஓகே ஆன்ட்டி. எங்கே காணோம்? உங்கள் நேம் என்னம்மா? ஏன் நேமா ஆன்ட்டி? ஆமாம் ஓ நேம் தான், ஆராதனா ஆன்ட்டி. சரி ஆராதனா, இந்தாங்க உங்களுக்கு இதான் கிஃப்ட் வந்திருக்கு. தேங்க்ஸ் ஆன்ட்டி. இது என்ன கிஃப்ட்டு? இதில் ஒரு பவுச் இருக்குது, வேறு என்ன இருக்குது? இந்த கிஃப்ட்டு சூப்பராக தான் இருக்குது, ஆனால் 100 ரூபா தான் அதிகம்னு தோணுது. என்ன கிடைக்குதோ அதான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இல்லைம்மா, எடுத்துக்கோமா. ஓப்பன் பண்ணி எது வேணுமோ இல்லை, எல்லாம் உனக்கு தான். இதில் எது இருக்கோ எல்லாம் உனக்கு. சரிங்க ஆன்ட்டி. ஒரு எரேசர் இருக்குது, ஒரு டிப் பென்சில் இருக்குது, அப்புறம் வந்து 2 டிப்பு இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ஷார்ப்னரும் இருக்குது,
அப்புறம் இது மாதிரி பவுச் தான் எங்கள் அம்மாட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இதே கிடச்சிச்சு. பரவாயில்ல, இந்த பவுச் கிடச்சது ஜாலி தான், எனக்கு ரொம்ப ஜாலி. அப்பாடா, தேங்க்ஸ் ஆண்டி. பரவாயில்லம்மா. நெக்ஸ்ட்டு யாரோ வாங்க போங்க, சீக்கிரம் நெக்ஸ்ட்டு யார் வரணுமோ வாங்கம்மா. போயிட்டு வரேன் ஆண்டி, இருங்க. ஓகேம்மா. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம். நம்ம நெக்ஸ்ட்டு யாருக்கு என்ன கிடைக்குதுன்னு உட்காந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் தான் அக்கா, நான் வரேன். வாங்கம்மா. உங்களோட சீட் எங்கம்மா இருக்குது? இருங்கக்கா, எடுத்து தரேன். மடியில் தான் இருக்குந்தாங்க. தாம்மா, இப்போ நீங்கள் எடுங்கம்மா. உங்களோட கிஃப்ட் எது வருதுன்னு பார்ப்போம். ஓகே சாமி, எனக்கு நல்ல கிஃப்டாக கிடைக்கணும். அந்த பொண்ணுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் நல்லதாக கிடைக்கணும். என்ன கிஃப்ட்டு கிடச்சிருக்கு? ஐயோ, 0வா? ஐயோ, எனக்கு வேணாம் இந்த சீட்டு. நான் தெரியாமல் எடுத்துட்டேங்க்கா. இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடுங்க. அதெல்லாம் முடியாதுமா. இல்லைக்கா, ப்ளீஸ்க்கா, எனக்கு இந்த சீட்டே வேணாங்க்கா. இருங்க, உங்களுக்கு ஒரு பொக்கே இருக்குது. என்ன கலர் வேணும்? ரெட் கலர் வேணுமா? இருந்தாங்க. ரெட்டு தான் நல்லாயிருக்கு. ஐயோ, எனக்கு இந்த கிஃப்ட் ஆனால் பிடிக்கவே இல்லை. பரவாயில்ல, பொக்கேவாவது கிடச்சிச்சு. ஆனால் இது 100 ரூபாய்க்கு அதிகம். இது 10 ரூபாய்க்கு நான் லோக்கல் கடையிலே வாங்கிடுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. ஒரு சான்ஸ் தான். நீங்கள் ரொம்ப ஏமாத்துறீங்கக்கா. நான் ஏமாத்தலாம் இல்லைம்மா. கிஃப்ட்லாம் உங்களுக்கு தானே கிடைக்கிது. அப்புறம் என்ன? நெக்ஸ்ட்டு யாரோ வாங்க. நான் தான் ஆண்டி, வரேன். வந்துட்டேன். உட்காருமா. டோக்கன் தாம்மா. இந்தாங்க ஆண்டி, டிக்கெட். ஓகே, எடுமா. இப்போ உனக்கு எது வேணுமோ? சாமி, எனக்கு நல்ல கிஃப்டாக வந்திருக்கணும். சாமி, என்ன நம்பர் ஒன்றுனே தெரியலையே. எதா வந்தாலும் சரி, நல்லதாக வந்திருக்கணும். ஏதாவது நம்பர் வந்திருக்கணும். என்ன நம்பர் வந்திருக்கு? 11 வந்திருக்கு. இதுக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு தெரிலையே. இருமா, நானே உனக்கு கிஃப்ட் எடுத்து தரேன். உனக்கு இந்த செயினும் இந்த இதுவும் தான் வந்திருக்கு. இந்த கிளிப்பும் தான். எது பிடிச்சிருக்கான்னு பாருமா. ஹை, ஜாலி. ஓகேம்மா, இந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நெக்ஸ்ட்டு யாருமா? வாங்க, ஃபாஸ்ட்டாக வாங்க. டக்குன்னு எடுத்துகிட்டு போமா. சரிங்க ஆண்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு யாருமா? நான் தான் ஆண்டி. டக்குன்னு வாமா. சீட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு உட்காரு. டக்குன்னு வாங்க. மணி 8. ஓகே ஆண்டி. ஓகே, சீட்டை கொடுத்துட்டியா? சரி, உனக்கு பிடிச்சது எடுமா. அவ்வளோ மாதிரி நல்ல நம்பராக வரணும். சரி, யாருக்கு தான் இந்த பெரிய கிஃப்ட் வருதுன்னு பார்த்துடலாம். ஓகேயா? எடுத்துட்டியாம்மா? என்கிட்ட கொடு. என்ன நம்பர் வந்திருக்கு? 16. சரி, இது 16 எங்கே இருக்குதுன்னு தேடி தரேன். ஹை, எனக்கும் 0 வராமல் நம்பர் வந்திருக்கு. ஓகேம்மா, இரு, உனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்து எடுக்கிறேன். உனக்கு இதான் கிடச்சிருக்கா? சரி, உனக்கு ஒரு எரேசரும் ஒரு பென்சிலும் ஒரு பென்னு கிடச்சிருக்கு. உனக்கு நல்லா தான் இருக்கும் இந்த எரேசர் செட்டு. இது நாங்கள் 30 ரூபாய்க்கு வாங்கினோம் கடையில், இந்த எரேசர் மட்டுமே. நீங்கள் இதை 100 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு கடையில் இதை 10 ரூபாய்க்கே வாங்கிடலாம். அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா. அந்த கிச்சன் செட்லாம் 500 ரூபா. அந்த பென்சில் பேக்ஸ்லாம் 300 ரூபா. உங்களுக்கு இது தரதே பெருசு. இத்தனை கிஃப்ட்டு கிடச்சிருக்குல்ல, போமா. உங்களுக்கும் லாபம் தான் கிடைக்கும். நீங்கள் அது எடுக்கலை, நான் என்ன பண்ணுறது? சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன். போமா. நெக்ஸ்ட்டு யாரோ வாங்கம்மா. டக்குன்னு வேலை இருக்குது. ஃபாஸ்ட்டாக வாங்கம்மா. வந்தீங்களா இல்லையா? உன் பெண்ணை எடுத்துகிட்டு போமா. உன் பெண்ணை விட்டப்ப. நெக்ஸ்ட்டு நான் தான் ஆண்டி. எனக்கும் நல்ல கிஃப்டாக கிடைக்கணும். ஓகே, நல்லதாக கிடைக்கும். நீ நல்லதாக பார்த்து எடுத்தால் உனக்கு நல்லது தாம்மா கிடைக்கும். ஓகே, நான் சீட்டு எடுத்துட்டியா? என்ன வந்திருக்கு? என்கிட்ட குடும்பம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என்ன நம்பர்? நல்லா ஓப்பன் பண்ணுவோம். 5 வந்திருக்கா? 5க்கு உனக்கு பென்சில் பாக்ஸ் போலவேம்மா. செம்ம கிஃப்ட்டுமா. ஹை, ஜாலி. அது 300 ரூபா பென்சில் பாக்ஸ். பார்த்தீங்களா இவளுக்கு எவ்வளோ நல்லதாக கிடச்சிருக்குன்னு? அது மாதிரி நிறையா பேருக்கு கிடைக்கும். ஹை, ஜாலி. ஓகேம்மா, அதை ஓப்பன் பண்ணி வேணால் பாரு. இதை ஓப்பன் பண்ணால் இந்த சைடு ஒன்று இருக்குது, அப்புறம் அந்த சைடு ஒன்று இருக்குது, அப்புறம் நிறையா பட்டன்ஸ்லாம் இருக்குது போல். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இங்கே எரேசர் டப்பா வருது. அப்புறம் ஷார்ப்னர் இங்கே க்ளோஸ் பண்ணலாம், இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கேயும் வருது. அப்புறம் இன்னும் 2 பட்டன் இருக்குது. இது ஓப்பன் பண்ணால் டெம்பரேச்சர்லாம் தெரியுதா? செல்சியஸ், ஃபாரன்ஹீட்லாம். நெக்ஸ்ட்டு நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்தெல்லாம் தெரியுது. அப்புறம் இன்னொரு பாக்ஸ் இது இருக்குது. இது நமக்குன்னா இந்த சைடு வருதோ? ஓகே, இது நல்லா தான் இருக்குது. திறந்து பார்ப்போம். அதுக்குள்ளே இது மாதிரி வச்சுக்கலாம் போல், சேஃப்டி லாக் மாதிரி. இது அமுக்கி பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது இந்த பென்சில் பாக்ஸ். ஜாலி. இப்போ தெரியுதாம்மா? எல்லாம் நல்ல கிஃப்டாக தான் கொடுப்போம். உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேம்மா, எடுத்துக்கிட்டீங்களா? இதையும் பேப்பரே எடுத்துகிட்டு போமா நீனு. சரிங்க ஆண்டி. ஓகே, போ. நெக்ஸ்ட்டு யாருமா? வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்கம்மா. ஃபாஸ்ட்டாக டக்குன்னு வாங்க. நான் தான்க்கா வந்துட்டேன். வாம்மா.
வந்து சீட்டை கொடுத்துட்டு வந்து உட்காருமா. என்னங்கக்கா சீட்டு? எங்கள் தாத்தா. ஓகே நான் எடுக்கவா? எடு. அம்மா நீங்கள் ஜெயிக்கணுமா, எனக்கு கிச்சன் சீட்டு வேணும். ஓகே பாப்பா நான் எடுத்துறேன். சரி எனக்கு நல்ல சீட்டாக வரணும் அப்பா. ஒரு சீட் வந்திருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 14 வந்திருக்கா? சரி 14 என்ன இருக்குது? இங்கே 14 காணுமே. 14 என்ன நம்பர் இருக்குது பார்ப்போம். ஓகே நமக்கு இந்த பெயிண்டிங் கிட் தான் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல வேளை நான் இதான் வரணும்னு நினச்சேன். நான் ஆர்ட்லாம் நிறையா பண்ணுவேன், அதுக்கு தகுந்த மாதிரியே வந்திருக்கு. ஜாலி ரொம்ப ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அம்மா சூப்பர்மா, எனக்கும் பெயிண்டிங் ஸ்கூல் கேட்டாங்க பெயிண்டிங் காம்படிஷனுக்கு. பரவாயில்லம்மா, எனக்கு இது வந்து ஜாலி தான். ஓகே பாப்பா வா போகலாமா? நமக்கு கிஃப்ட்டு நல்லதாக இருந்துச்சு. எடுத்துக்கோங்கம்மா போகலாம். நீ இன்னும் விளையாடல, நீயும் விளையாண்டுட்டு வா, வீட்டுக்கு போகலாம். ஓகேம்மா. ஓகே நான் தாம்மா நெக்ஸ்ட்டு. சரி விளையாடு நல்லதாக நீயும் ஜெயிச்சுட்டு வரணும் சரியா? சரிம்மா. ஓகே இந்தாங்க ஆண்டி டோக்கன். வச்சிருமா. ஓகே இப்போ எடுப்போம் நம்ம. நல்லதா என்ன வரும்னே தெரியலையே. சரி ஏதோ நம்பர் வந்திருக்கு, என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்தாங்க ஆண்டி. இருமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஆண்டி உங்களுக்கு 24 வந்திருக்கு. 24 எங்கே இருக்குதுன்னு தெரில, இரு நான் தேடி பார்க்குறேன். ஓகே ஆண்டி 24 எங்கே இருக்கும்? இந்தாம்மா உனக்கு இந்த பால் மட்டும்தாம்மா வந்திருக்கு. என்னது இந்த பால் எனக்கு 100 ரூபாய்க்கா? இது நாங்கள் பக்கத்து கடையில் 20 ரூபா தான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. உங்கள் அம்மாவுக்கு எப்படி 200 ரூபா கிஃப்ட்டுமா அது வந்துச்சுல்ல, அது மாதிரி வந்தது எங்களுக்கு தெரியாது. நீ எடுத்துகிட்டு போமா. சரிங்க ஆண்டி. ஓகே நெக்ஸ்ட் யார்? நான் தான் ஆண்டி. நான் வந்து உட்காந்துக்கிறேன். உட்காருமா ஃபாஸ்ட்டாக, டக்குன்னு வாங்கம்மா. ஃபாஸ்ட்டாக வந்து உட்காந்து டக்குன்னு எடுங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்க ஆண்டி கார்டு. தாம்மா. ஓகே எல்லோரும் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. சரி எடுமா ஒரு கார்டை. ஓகே ஆண்டி. ஓகே எனக்கு 22 வந்திருக்கு ஆண்டி. ஓகேம்மா இரு கிஃப்ட் எடுத்து தரேன். எங்கே இருக்குது கிஃப்ட்டை காணுமே? இதாம்மா உனக்கு கிஃப்ட்டு. ஐயோ ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்கும்? இருமா நான் தரேன், நீயே ஓப்பன் பண்ணி பாரு உன் கையில். ஓகே ஆண்டி. வாவ் பலூன்ஸ், நிறைய பலூன்ஸ் இருக்குது. இதை வச்சு நான் என் பர்த்டேக்கெலாம் ஊதுவேன். அவ்வளோ பலூன்ஸ், 100 பலூன்ஸ் கிட்டே இருக்கும். ஒரு பலூன்ஸே வந்து 5 ருபீஸு. ஓகே இனிமேல் பர்த்டேக்கெலாம் இதே ஊதிக்கலாமா? இந்தாங்கம்மா. சரி தாடா நெக்ஸ்ட்டு நான் போகிறேன். போங்க அக்கா, எப்படி ஜெயிக்கிறீங்களான்னு பார்ப்போம். சரிங்க அக்கா. நெக்ஸ்ட்டு நான் உட்காந்துட்டேன். அப்பாடா. இப்போ இந்தாங்கக்கா டோக்கன். தாமா. ஓகே இப்போ நான் எடுக்கவா? எடுங்க. ஓகே எனக்கு இந்த சீட் தான் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. 3 வந்திருக்கா? 3 நல்ல வேலை நம்பர் வந்துச்சு. 0 வரும்னு நினச்சி பயந்துட்டேன். நல்ல வேலை 3 தான் வந்திருக்கு. சரி 3ல் என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? இந்த காரா? ஓகே நல்லா தான் இருக்குது. இந்த பசங்கள்லாம் ஜாலியாக ஓட்டலாம், இதில் வச்சு நிறையா பிள்ளைங்க உட்காந்துக்கலாம். அப்படி தான் இருக்குது. பாப்பாக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். சரி இது நல்ல கிஃப்டாக தான் இருக்குது. ஓகே வாங்கிப்போம். வெள்ளை கடையிலனா 120 ரூபா கிட்டே இருந்துச்சு. நான் பக்கத்து கடையில் விசாரிச்சப்பா. பரவாயில்ல இது நல்லா தான் இருக்குது, எடுத்துகிட்டு போவோம். வெயிட்டாக இருக்கானா கொஞ்சம், என்ன பரவாயில்ல தூக்கிட்டு போய் வச்சுட்டு. கடைசியில் நான் தான்ப்பா இருக்கேன். நான் மட்டும்தான் அக்கா, நான் வந்துடுறேன் கடைசியாக. சரிங்க அக்கா. ஓகே எனக்கு என்ன கிஃப்ட் வருதுன்னு பார்க்கலாம். உட்காந்தாச்சா? நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்றாவது எனக்கு வந்துடணும் ப்ளீஸ் கடவுளே. எந்த கிஃப்ட் வந்தாலும் பரவாயில்ல, 0 மட்டும் வரக்கூடாது. சரிங்கக்கா நீங்கள் எடுங்க, டோக்கன் கொடுத்துட்டீங்க. சரிம்மா எடுத்துகிட்டேன். ஏதோ ஒன்று வந்திருக்கு. படம் இதான் வந்திருக்கு போல். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லதாக வரணும் கடவுளே. ஐயோ எனக்கும் 0 அவங்கள மாதிரி வந்துடுச்சு. ஐயோ அந்த அக்காவுக்கு தான் 0 வந்துச்சுன்னு பார்த்தா எனக்கும். இந்தாங்க மேம் ஓகே. சரி பிங்க் கலராவது கொடுங்கம்மா. இப்போ நெக்ஸ்ட்டு வாட்டி டோக்கன் எடுத்துகிட்டு வந்து விளையாட போகிறேன் நானும் அந்த அக்காவும். நானும் வரேம்மா இன்னொரு வாட்டி டோக்கனுக்கு. சரி வாங்கக்கா 2 பேரும் போய் இன்னொரு டோக்கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே இன்னொரு டோக்கன் எடுத்தாச்சு. நீங்களும் எடுத்துட்டிங்களா? ஆமாம் எடுத்துட்டேன். சரி நானே ஃபஸ்ட்டு போகிறேன். ஆமாங்க்கா நீங்கள் போங்க, நான் அப்புறமா விளாட்றேன். நீங்கள் போனதுக்கப்புறம் எப்படி விளாட்றீங்கன்னு பார்த்துட்டு. ஐயோ தட்டி விட்டேன், இருங்கம்மா எடுத்து வச்சுட்டேன். சரி எது வேணுமோ எடுத்துக்கோங்க. என்ன ஸ்டார்டிங்கே தட்டி விட்டோம், நேரமே சரியில்லை. இந்த டைமாவது நல்ல நம்பராக வரணும் அப்படியாவது. ஓகே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா போச்சு என்ன வந்திருக்குன்னு. இந்த டைம் ஐயோ இந்த டைமும் 0வே வந்திருக்கு. எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு கிஃப்ட்டும் வேணாம் ஒன்றும் வேணாம்.
அக்கா வாங்கிட்டு போங்கக்கா ஓகே ஒன்றும் வேணாமா போமா. ஐயோ இந்த அக்காவுக்கு 2 வாட்டியும் 0 வந்துருச்சு. நமக்காவது நல்ல நம்பர் வரணும். சரி நம்மளும் உட்காரலாம், உட்காந்து சீட்டு எடுப்போம். இந்த வாட்டியும் நல்ல நம்பர் வரணும். நம்ம இனிமேலாம் எடுக்கவே கூடாது. 200 வேஸ்ட் பண்ணிட்டோம் பாரு. இப்போ தான் எனக்கே புரியுது. அந்த அக்கா 200 வேஸ்ட் வேறு பண்ணியிருக்காங்க. 12 வந்திருக்கு அந்த அக்காவுக்கு. எனக்கு 12 வந்திருக்கு. 12 என்ன கிஃப்ட் வந்திருக்கு, என்ன காணவே காணும் அந்த ப்ரேஸ்லெட். ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது 200 அதிகம். அதுக்கு நம்ம வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். சரி விடு பரவாயில்ல, வேணாம் விடு. சரி எடுத்துகிட்டு போவோம். இனிமேல் நம்ம இது மாதிரி கேம்ஸ்க்கெலாம் வரவே கூடாது. வந்தாலும் ஒரு வாட்டி தான் விளையாடணும். 2 வாட்டி தோத்துட்டோமேலாம் விளையாண்டா காசு தான் வேஸ்ட் பண்ணுறோம். சரி இது மாதிரி 2 ப்ரேஸ்லெட் இருந்துச்சு, ஜாலியாக போட்டுக்கலாம். ஓகே எடுத்தாச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு யார் பசங்களாம்? நீங்கள் 4 பேர் 200 டோக்கன் எடுத்திருக்கீங்க. 200 நான் 4 இது தான் வச்சுருக்கேன். அதில் வந்து அந்த கிச்சன் செட்டும் வச்சுருக்கேன். யாருக்கு அந்த கிச்சன் செட் வருதுன்னு பார்த்துடலாமா? ஓகே ஆண்டி, நாங்கள் 4 பேர் கட்டிட்டோம். சரி நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். 4லேயும் கிஃப்ட்டு தான் இருக்கா? எனக்கு 1 வந்திருக்கு. பரவாயில்ல, ஆனால் அந்த நம்பர் இல்லைன்னு நினைக்கிறேன். 4லேயும் கிஃப்ட்டு மட்டும் தான் இருக்கா ஆண்டி? ஆமாம்மா 4லேயும் கிஃப்ட்டு மட்டும் தான் இருக்குது, 0 எதுலேயுமே இல்லை. சரிங்க ஆண்டி, ஏன்னா 200 கட்டியிருக்கீங்களா அதனால தான். ஓகே நமக்கு இந்த கிஃப்ட்டு கிடச்சிருக்கா. ஒரு கீ செயின் இருக்குது, அப்புறம் ஒரு இது இருக்குது, ஸ்கேல் இருக்குது. ஐயோ இது வரைக்கும் கீழே வந்துச்சா, இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு மேலே வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போவோம். நம்ம பேலன்ஸ் 5 பேர் இருக்கோம், நீ 4 பேர் இல்லை. ஆமாண்டி. நெக்ஸ்ட்டு நான் போகிறேன்ப்பா நெக்ஸ்ட்டு. சரி எடுப்போம். எது வருதுன்னு தெரில. இது வந்திருக்கு. இது என்ன இருக்கும்? சரி இப்போ ஓப்பன் பண்ணாதீங்க பசங்களா. எல்லோரும் 4 பேர் கையில் எடுத்துக்கோங்க. நான் அப்பயே சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். கடைசியில் யாருக்கு வந்து நம்பர் வந்திருக்குன்னு பார்ப்போம். அப்போ தான் நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஆண்டி, எல்லோரும் கையில் எடுத்துக்கிட்டோம். நீயும் எடுத்துக்கோ பாப்பா. எடுத்துக்கிறேன் ஆண்டி. ஓகே ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒருத்தரா. ஃபஸ்ட்டு நீ ஓப்பன் பண்ணு பாப்பா. ஓகே ஆண்டி. என்ன நம்பர் வந்திருக்கும் நமக்கு? ஐயையோ 10 வந்திருக்கு. 7ல் அந்த கிஃப்ட் இருக்குது. இந்த பவுச் பரவாயில்ல, இந்த பவுச் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது 300 நினைக்கிறேன். ஆமாம் பாப்பா இது 300. நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. இந்த கிச்சன் செட் ஆனால் 500. நான் இன்னொரு வாட்டி டோக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது மட்டும் விளாண்டுட்டு போயிடுறேன்க்கா. சரிம்மா ஃபாஸ்ட்டாக விளாண்டுட்டு போங்க, இந்த பசங்களாம் விளாடணும். ஓகேக்கா. இந்த ஆண்டி என்ன இத்தனை வாட்டி டோக்கன் எடுக்கிறாங்க? எனக்கு 21. ஐயா கிஃப்ட்டு கிஃப்ட்டு கிஃப்ட்டு, ஜோலி 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 ஜோலியோ ஜோலி. அப்பாடா கிஃப்ட்டு கிடச்சிச்சு. என்ன 2 கீ செயினு, ஒரு எரேசர். இதுக்கு 300. அப்பா இதுக்கு நம்ம இன்னமேட்டு நம்ம இதுக்கே லக்கே இல்லை. நம்ம கிஃப்ட்டே இனிமேல் விளையாடக்கூடாது. கிஃப்ட் கேம்லாம் எதுலேயுமே விளையாடவே கூடாது. ஆனால் இந்த கீ செயின் நல்லா தான் இருக்குது. ஆனால் 300 அதிகம். ஒரு எரேசரு 2 தான் இருக்கும். இது 2 கீ செயின் 50 தான் இருக்கும். எப்படியும் பார்த்தா ஒரு 120 110 தான் இருக்கும். இது ரொம்ப அதிகம். சரி பசங்களா நீங்கள் விளையாடுங்க, நான் போயிட்டு வரேன். ஓகே ஆண்டி. ஓகே பசங்களா நீங்கள் விளையாட ஆரம்பிக்கிறீங்களா? ஓகே இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. பேலன்ஸ் 3 பேர் இருக்கீங்க. 3 பேர் எடுங்க. ஓகே என் சீட்டை ஓப்பன் பண்ணுறேன் ஆண்டி. ஓப்பன் பண்ணுமா. எனக்கு 6 வந்திருக்கு ஆண்டி. இது 6ல் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 6ல் இந்த பவுச் இதுவும் நல்ல கிஃப்ட்டு தான். இது 300 கிஃப்ட்டு தாம்மா. நல்லா இருக்கு ஆண்டி. 200க்கு நம்ம 300 லாபம் தான், பரவாயில்ல. சாரை எடுத்து போட்டு போமா, கீழே வந்துட்டு பார். சரிங்க ஆண்டி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த சீட்டை. இதில் என்ன இருக்கோ. ஓகே நமக்கு வந்து 9 வந்திருக்கா. 9 கிட்ட பெயிண்டிங் கிட்ட அப்போ நல்லா தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் இவளுக்கு தான் அந்த 500 கிஃப்ட்டா? நமக்கு தான் கிஃப்ட்டா? எதுக்கும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 7 ஜாலி. ஜாலி 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 ஜாலி. நமக்கு கிஃப்ட்டு கிடச்சிருச்சு. சூப்பர். ஓகே நம்ம கிஃப்ட் எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் இந்த இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்டு அப்புறம் இதில் வந்து நல்லா வந்து சமைச்செல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.